மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரிய நாள். நாம் முருகனை வழிபட்டு ஒரு பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க. நான் நேற்றே அந்த பதிவில் கொடுத்துருந்தேன். அப்படி இல்லைன்னாக்கா வீட்டிலே விளக்கேற்றி நீங்கள் அந்த சட்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவ சொல்லி இது பண்ணுங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் வடியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அதனால் ஆடி ஆவணி நேற்று சர்வ அமாவாசை. இன்னைக்கு தனிய நாள், பிண்ட பித்ரு இஷ்டி நாள். சர்வ அமாவாசை நேற்று சோமவார அமாவாசை. இன்றைக்கு தனிய நாள், பிண்ட பித்ரு இஷ்டின்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய் ஜெயந்தி வியாழக்கிழமைங்க ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி. ஓகேங்க, இன்னைக்கு எல்லாம் என்ன சமைச்சிங்க உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் இன்னைக்கு வீட்டில் காய் எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தக்காளி நிறையா இருந்தது. தக்காளி பழ கடைசலும், சாதம், நேத்திய சாதம் கொஞ்சம் இருக்குது, தயிர் சாதம், மோர் மிளகா, ஊறுகாய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரருக்கு அது ரொம்ப பிடிக்கும். மோர் மிளகா இருந்துட்டால் போதும், வேறு எதையுமே அவர் இது பண்ணிக்க மாட்டார். அதனால் இன்றைக்கு அந்த தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு அப்புறம் டிஃபன் ஏதாவது செய்துக்கணும். இன்றைக்கு சுப்பிரமணிய காயத்ரி. ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரஜோதயாத். பூமிக்காரகன் அவர் தான். நமக்கு நிலபலம் வேண்டும் என்றாலும் அதுவே தான். நேற்றே நாம் இது பாராயணம் பண்ணியிருக்கோம். வேல்மாறல் மொத்தம் 16 அடிகள். அதை மாற்றி மாற்றி சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் இந்த வேல் வகுப்பை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் என தொகுத்து 64 பாடல்களாக மாற்றி மாற்றி அதை கொடுத்துருக்காரு. அது வேல்மாறல் படித்தோன்னா நமக்கு அவ்வளோ நல்லது. கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகள், வேல்மாறல் இன்னும் நிறைய இருக்குது. அதையும் இது பண்ணுங்கள். பூஜைக்கு தேவையான அடுத்து நமக்கு 7ஆம் தேதிக்கு பிள்ளையார் சதுர்த்தி. பூஜைக்கு தேவையான பொருட்கள்: பிராண பிரதிஷ்டை, ஸ்ரீ மகா கணபதி சங்கர பூஜை, ஸ்ரீ சித்தி விநாயக பூஜை, நிறைய போட்டிருக்குங்க. சிவராத்திரி பூஜை, ஸ்ரீ சரஸ்வதி பூஜை, ஸ்ரீ வரலட்சுமி பூஜை, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பூஜை, ஸ்ரீ ஏகாதேசி விரத மகிமை, மகர சங்கராந்தி பூஜை, இந்திர பூஜை, கோபூஜை, ஸ்ரீ ராமநவமி பூஜை, இதெல்லாம் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைய ராசி பலனுக்கு வந்துடலாம். 3/9/2024 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் மாதம், குரோதி வருடம், ஆவணி மாதம் 18ஆம் நாள். அமாவாசை காலையில் 7:59 வரைக்கும் இருக்குது. பூரம் நட்சத்திரம், சித்த யோகம், இஷ்டி காலம், உப்பூர் ஸ்ரீ விநாயக பெருமான் ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா, திருச்செந்தூர் முருகப்பெருமான் கேடய சப்பரத்தில் பவனி. இன்றைய சூரிய உதயம் 6:04. சிம்ம நாளிகை 2:23. திதி பிரதமை திதி. காலையில் 7 மணிக்கு மேலே பிரதமை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் 1, சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. எதுவும் தானாக வருவதில்லை, நாம் முயன்றுதான் பெற வேண்டும்.
இப்போ எல்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கஷ்டப்பட்டால் கூட அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்குதுன்னா நிச்சயம் கிடைக்காது. பொறுமையாக பொறுத்திருந்து தான் நம்ம அதை வாங்கணும். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 1:45 to 2:45, மாலை 7:45 to 8:45. பரிகாரம் பால். ராகு காலம் 3 to 4:30, குளியல் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராஷ்டிரம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. இப்படியே இது பண்ணிட்டு இருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய ராசி பலன். மேஷம் பொறுமை, ரிஷபம் ஆக்கம், மிதுனம் பாசம், கடகம் உயர்வு, சிம்மம் விவேகம், கன்னி அனுகூலம், துலாம் தோல்வி, விருச்சிகம் ஆதரவு, தனுசு சிரமம், மகரம் வசதி, கும்பம் மென்மை, மீனம் மகிழ்ச்சி. சந்திராசிரமம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு வந்து கல்கி ஜெயந்தி. சந்திர தரிசனம் செய்வது நல்லது. நாளைக்கு வந்து மறைஞான சம்பந்தர் நாயனார் குரு பூஜை. நம் மன ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம்ம அபிப்பிராயங்களும் இருக்கும். மனம் போல் மாங்கல்யம். மனசு நமக்கு எப்படி இருக்கோ அது இதாக இருக்குங்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இன்றைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அதே மாதிரி நடராஜர் சிவகாமி தாயாரின் ஆன்மீக இயக்கம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இங்கெல்லாம் ஒரே மழையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வந்து பொழுதுக்கு மழை அப்பப்போ பெய்யுது, அப்பப்போ விடுது. நான் பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், நடராஜர் சிவகாமி தாயார் ஆண்கள் பாதுகாப்பு இயக்கம் தான். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், பெண்கள் கல்வி இயக்கம். அதே மாதிரி நம்ம செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம தொழில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. தொழிலுக்கு போனால் தான் காசு வந்தால் தான், வருமானம் வந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும், செலவு பண்ண முடியும். அதனால் செய்யும் தொழிலே தெய்வம். நமக்கு தொழிலை பண்ணிக்கிட்டு நம்ம எந்த விதமான இதுவும் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வீட்டில் வந்து மங்களகரமான பூ, பொன்னகைக்கு நிகரானது பூ. நான் சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பொன்னகைக்கு பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பொழுதும் வீட்டில் பூ, மஞ்சள், உப்பு இதெல்லாம் எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டா லக்ஷ்மி கடாட்சகம். அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பராமரிப்பு இல்லாத ஏதோ ஒரு கோயிலுக்கு சும்மா கொஞ்சமாக நீங்களே போய் விளக்கேற்றினா கூட ரொம்ப 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 நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? எங்கள் வீட்டில் டெய்லியுமே எனக்கு யாரையாவது ஒருத்தரை பார்க்கலாம் போய் அப்படின்னு நினச்சா கூட அவங்க வீட்டில் பொழுதுக்கு மட்டன் சமைச்சிட்ருக்கிறதே போடுறாங்க. எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. ஆட்டுக்கறி, கோழிக்கறி இது அதுவும் சமைக்கிறதையே போடுறாங்க. என்னடா நம்ம போய் ஒருத்தரை பார்த்து பேசலான்னு ஆசையாக இருக்குது. அதனால் அதை நான் இது பண்ணுறது இல்லை. இப்போல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அங்கே எல்லாம் இதுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆயத்தமாக எல்லோரும் இருக்கிறாங்க. நம்ம வந்து பிள்ளையாரனோட அந்த மூடில் இருக்கோம். நாம் பிள்ளையாரனோட இதில் இருக்கோம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். வேத மந்திரங்களை கூறி புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கற்பூர ஆராத்தி செய்ய வேண்டும்.
சாம்பிராணி தசாங்கம் முதலிய அதாவது தேவதைக்கு நம்ம காட்ட வேண்டும். புஷ்பங்களை சிரசு கழுத்து பாதங்களில் வைக்க வேண்டும். அக்ஷதை மஞ்சள் அல்லது குங்குமம் கலந்த அக்ஷதையை சமர்ப்பிக்க வேண்டும். சுத்தமான ஜலத்தினால் விக்கிரகமானால் அபிஷேகமும் படமும் புஷ்பத்தாலும் நாம் இது பண்ணணுமா. மகா கணபதி சங்கரக பூஜை நாம் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டிலலாம் ஒரே வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியா ஏத் சர்வ விக்னேப சாந்தையே. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். பூமிக்காரகன் முருகப்பெருமான், வராகமூர்த்தி, அவர்களை வீட்டில் நினைத்து கும்பிட்டிங்கனாவே நமக்கு ஒரு இதாக இருக்கும். வாராகி தாயாரையும் நாம் இன்றைக்கி சேர்த்து கும்பிட்டோம்னால நமக்கு நல்லது. ஓகே, என்னடா சொன்னதையே சொல்கிறாங்க. நான் எதையுமே மிகைப்படுத்தி இல்லாத ஒன்று நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் நம்ம என்ன இருக்குதோ அதை தான் சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுதோ நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.